அனைவருக்கும் வணக்கம். சினிமான்னு சொன்னாலே அது கற்பனை தொழிற்சாலைங்க. இந்த தொழிற்சாலையில் நிறைய நபர்கள் மறைமுகமாக உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியுது ஒரு 4-5 பேர் தான். இயக்குனர், மியூசிக் டைரக்டரு, ஹீரோயின், ஹீரோ, இப்படி தான். மற்ற உழைப்பாளிகள் எல்லாம் வறுமையில் வாடிக்கொண்டு மறைந்து விடுவார்கள். நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய செய்திகளை. நேற்று கூட ஒரு தம்பி ஒரு நடிகர் எதிர்காலத்தை நோக்கி நல்லா இருக்கணும்னு வந்தவர் 44 வயதில் மரணம் அடைந்திருக்கிறார். நோய்வாய்ப்பட்டு அபிநய் அப்படின்ற நடிகர், அவருடைய ஆன்மா சார்ந்த இடத்துக்கு நான் வேண்டுகிறேன். இன்றைக்கி திரைப்படத்தில் நம்பி வீழ்ந்தவர்கள் தான் அதிகம். விட்டில் பூச்சிகளாக வீழ்ந்தவர்கள் தான் அதிகம். ஏதோ ஒரு சில பேர்கள் வெளிச்சத்துக்கு கோடிகளை குவித்து விடுவார்கள். இந்த கோடிகள் சம்பளமாக பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கை முறை எப்படி மாறும்னு சொன்னால், அவர்கள் ஏகாதிபத்திய ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். அதெல்லாம் சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் பொதுவாக அவர்கள் இந்த பணம் சேர்ந்த பிறகு என்ன செய்வார்கள்னா, அந்த பணத்தை பாதுகாப்பதற்கு மேலும் நம்மளுடைய புகழ் நிறைய வரணும், அதிகாரம் நம்மள்கிட்ட வரணுங்கிறதுக்காக நிறைய பேர்கள் கட்சியெல்லாம் ஆரம்பித்து தோற்று போயினவர்கள் தான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி தம்பி விஜய் வந்திருக்கிறாரு. அவருடைய செயல் எல்லாம் போக போக தான் தெரியும். இந்த நேரத்தில் நான் ஏன் இந்த திரைப்படத்தை சொல்லிவிட்டு இந்த தம்பியை விஜயை பற்றி சொல்கிறேன் என்றால், விஜய் சாரை பார்ப்பதற்காக ஒரு பெண்மணி பழனியிலேருந்து வந்தாங்க. அந்த அம்மாவுடைய அந்த பெண்மணி இளம் வயது பெண்மணி தான். அந்த பெண்மணியுடைய புகைப்படத்தை போடுவதற்கு விருப்பம் இல்லைங்கிற காரணத்தால் அந்த நிகழ்வை நான் நிறைய 2 நாளைக்கு முன்னாடி அந்த அம்மாவுடைய பேட்டியை நான் பார்த்தேன். ரொம்ப கேவலமாக இருந்தது. ஏன்னா பழனியிலேருந்து நான் வந்திருக்கேன் சாரை பார்க்கறதுக்கு. என்னுடைய மகள் ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கா. அதை கூட நான் பெருசுப்படுத்தாமல் சாரை பார்க்க வந்திருக்கேன். அந்த அம்மா சொன்னது சாருன்னு தான் சொன்னான். சாரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன இந்த பெண்மனுடைய, இந்த தமிழ் பெண்மனுடைய மனநிலையை எப்படி புரிஞ்சுக்கிறது, எதிர்காலத்தில் எப்படி இந்த தமிழ் சமுதாயம் போக போகுது, இந்த சினிமா எப்படி இருக்க போகுதுங்கிறலாம் நினச்சி பார்க்குறப்ப போலியான ஒன்று எப்பொழுது தான் மின் என்பதற்கு இதுவும் சிறந்த உதாரணம். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.